இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானும் எங்கள் ஆயாவும் திடீர் பயணமாக ஏரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவராம்பூ பறிக்கிறதுக்காக தான். சுகருக்கு வந்துட்டு நல்லது இல்லையா, அதனால் இந்த காட்டெல்லாம் தாண்டி போனால் தான் ஏரி வரும். ஃபைனலாக நாங்கள் வந்து ஏரிக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போனோடனே இந்த கொடி நிறையா அப்படி இப்போ வந்து மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் அவ்வளோ தலை இருக்குது. இந்த காயோட பேர் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? யாரெல்லாம் இதோட பழத்தை சாப்பிட்ருக்கீங்க? கண்டிப்பாக உங்களோட சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு பூனை பழன்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் என்ன பழன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் வந்துட்டு இதை பூனை பழன்னு சொல்லுவோம். ஃபுல் நேம் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் ஏரிக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பச்சைக்காயாக இருக்கும், இல்லைனா பழுத்திருந்தாலும் குருவிலாம் சாப்பிட்டு போயிடும். ஏரியில் பார்த்திங்கன்னா நிறைய மயில் இருக்குது. அதுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு சில உணவு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை குடிச்சிட்டு அப்படியே கிடைக்கிறத சாப்பிட்டு நிறைய மயில் வாழ்ந்துட்டுருக்கு. அப்போல்லாம் மயிலை பார்க்குறதே கொஞ்சம் அதிசயமாக இருக்கும், இப்போல்லாம் நார்மலாகிருச்சு. இந்த செடியோட பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒயிட் கலரில் சூப்பராக இருந்தது. ஏரி ஃபுல்லாக இந்த செடி தாங்க நிறைய இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வேளா மரம் வச்சுருந்தாங்க, முள்ளு மரம் இருக்குல்லையே, அதுதான் ஏரி ஃபுல்லாகவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வெட்டிட்டாங்க, கவர்மெண்ட்லேருந்து தான் வச்சாங்க, அவங்களே வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா முள்ளு மரம்லாம் இருக்குது. ஏரிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஏரிக்கு ஒரு 15 வருஷம் கழித்து போன வருஷம் தண்ணி வந்தது. அடிக்கிற வெயிலில் எல்லா தண்ணியும் வற்றி இப்போ வந்துட்டு வெறும் முள் மட்டும்தான் இருக்குது. உயிரோடு இருந்த முள்ளு செடியும் பார்த்திங்கன்னா தண்ணி நின்றே இருந்ததுனால அப்படியே அழுகி எல்லாமே இறந்துருச்சு. இப்போ ஏரி பார்த்திங்கன்னா காஞ்சி கருவோட கிடக்குது. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சில செடிகள், பூண்டு, அவராஞ்செடி அதெல்லாம் வந்து முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழம் எல்லா செடியிலையுமே இருந்தது. கிடைச்ச வரைக்கும் லாபடான்னு சொல்லிட்டு உள்ள முள்ளெல்லாம் பாருங்கள், பார்த்திங்கனாலே தெரியும் முள் மேலே தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தூதுவளை செடி இருந்தது, ஆனால் அது பறிக்க முடியாது, முள்ளெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த பழத்தை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களோட சின்ன வயசில் இந்த பழத்தை சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்ததுக்கும் அதுக்கும் இந்த செடியெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக அப்படி கீழே தரையிலே படர்ந்து பூ மாதிரி பூத்துருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. அதில் தேனிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, பயந்துட்டு ஓடுவான்லாம் இல்லை, அவங்க பாட்டுக்கு எப்பயும் போல் தேன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏரி ஃபுல்லாகவே தண்ணி இருந்ததுங்க. காலே வைக்க முடியாத அளவுக்கு தண்ணி எல்லாமே குறைஞ்சி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ வீடியோவில் காமிக்கிற எல்லா இடமே ஃபுல்லாக ஏரி நம்பி வலிஞ்சு போகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. வலிஞ்சே போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு வாரம். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே குறைஞ்சி வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால எல்லாமே நீராவியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய இடத்துல இருந்தது, அப்படியே படர்ந்து போய் தொட்டு பார்த்தோம்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஃபீல் ஆச்சு. இது தாங்க அந்த வேளா மரம், இதுதான் ஏரி ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அவரி செடி மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சா. நான் அந்த தலையை எடுத்து கொஞ்சம் கசக்கி பார்த்தேன். அதாக இருந்தால் கொஞ்சம் பிளாக் கலர் மை மாதிரி வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பூ பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் மேலே பூத்துருந்துச்சு. நிறையா சுற்றி பார்க்க அப்படியே அடுத்தடுத்த செடியை பார்க்க அப்படியே போயிட்டே இருந்தேன். குட்டி குட்டி பூவாக பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறங்க சுண்டைக்காய் செடி, நிறையா இடத்துல சுண்டைக்காய் செடி இருந்தது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுட்டு இருக்குது, நிறையா செடி இருக்கு. ஆனால் இன்னொரு 10-20 நாள் கழித்து போனேன்னு வச்சுக்கோங்களேன், 1 கிலோ 2 கிலோ சுண்டைக்காய் பறிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழம்லாம் பறித்து முடிச்சுட்டு நம்ம முக்கியமாக வந்ததே அவராம்பூ பறிக்கிறதுக்காக தான். உங்கள் வீட்டு சைடு வந்துட்டு அவராம்பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் சுடுதண்ணியில் வந்துட்டு அவரம்பூ நிறைய கிடச்சிதுன்னா காய வச்சு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம். சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். டெய்லியும் கிடைக்கிது அப்படின்னா டெய்லியும் பச்சையாகவே சாப்பிடுங்க வெறும் வயிற்றில், அதுவும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து இதை பருப்பில் கூட போட்டு கடைஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பூ பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து காய வச்சுட்டு இது கூட பச்சை பயிறு மஞ்சள்லாம் போட்டு தேய்ச்சோம்னா முகம் பளபளப்பாக மாறும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சிது அப்படின்னா.
காலையில் ஒரு 7 மணிக்கு வந்திருப்பேங்க. 9 மணி வரைக்கும் ஏரியில் தான் சுற்றிட்டு இருந்தோம். சமைக்கல, ஒன்றும் பண்ணல. அவராம்பு போனோன்னே பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக போக ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு இன்னும் உள்ளே போய் அதை பறிக்கலாமா இதை பறிக்கலாமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், மீன் பிடிச்சிட்ருக்காங்க தண்ணியில். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய எருக்கஞ்செடி இருந்ததுங்க. அதில் நிறைய காய் பூன்னு சொல்லிட்டு இருந்தது. இதில் வந்துட்டு நம்மளாம் அப்போ ஃபாஸா ஃபெயிலான்னு சொல்லிட்டு உடச்சி பார்ப்பலே, அந்த மாதிரி நான் உடச்சி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஆயா வந்துட்டு நாங்கள் அப்போல்லாம் மாடு மேய்க்கும் போது இதில் இருக்கிற பூவை பறித்து தேன் வருதான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சைடில் இருந்து இதெல்லாம் பறிச்சுட்டு இந்த நடுவில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் தேனே இல்லை, இப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்போல்லாம் நிறைய இருந்ததாம்மா, அவங்க சின்ன வயசாக இருக்கும் போது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு செடி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் காட்டிலலாம் இந்த செடி நான் அவ்வளோக்கு பார்த்ததில்ல. அதையும் பார்த்துட்டு திருப்பியும் இது உடைக்கிறத விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க. அதையே போய் உடச்சி பார்த்துட்டு இருந்தேன் நான் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அவராம்பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் தள்ளி போக போக நிறைய அவராம்பூ செடியெலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செடியும் நிறையா இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 20 நாள் முன்னாடி வரைக்கும் எல்லாமே காஞ்சி போய் தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சுது. ஒரு மழையில் ஒரு 2-3 டைம் மழை பெஞ்சுதுங்க. அதில் தான் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே புத்து உயிர் எடுத்து நல்லா பார்க்குறதுக்கே தளதளன்னு சூப்பராக இருந்தது. நம்ம என்ன தான் காட்டுக்காக இருந்தாலும் சரிங்க, என்ன தான் நம்ம தண்ணி கட்டினாலுமே அந்த மழை தண்ணி வந்து பட்ட மாதிரி அவ்வளோ தளதளன்னு இருக்காது. அப்புறம் இந்த பூ பார்த்துருக்கீங்களா, இது வந்து உண்ணி செடின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நிறைய மொக்கு வச்சுருந்தது. பூ வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. எல்லா செடியும் பார்த்துட்டு இருந்தேன் நான். எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவராம்பூ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற தண்ணியில் தான் வந்துட்டு நண்டெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த ஏரியில் நாங்கள் நண்டெல்லாம் பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு நண்டே ஒன்று கூட இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி பூ பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக பூ வச்சுருந்தது. இன்னும் இந்த பூவெல்லாம் காயாகிறதுக்கு வந்துட்டு ஒரு 10-20 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழம்புக்கு ஆகுங்க சுண்டைக்காய். அதை ஏன் விடுவானே, என்னோடய ஷாலையை விரித்து போட்டு அதில் அவராம்பூ அதுக்கப்புறம் சுண்டைக்காயெலாம் நான் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காய் வந்து உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, பம்பரக்காயின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வச்சு அப்படியே சுற்றிட்டோம்னா பம்பரை மாதிரி சுற்றும். அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இதை வச்சு நான் ரொம்ப நேரம் நாங்கள் எல்லாருமே விளையாடுவோம், சுற்றி பம்பரை மாதிரி விளையாடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முள்ளுக்கு இடையில வந்துட்டு குருவி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி வந்து நிறையா இருந்தது. அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தூதுவளை செடிங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது, நிறைய இலை இருந்தது. அந்த தூதுவளையும் பறிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 9 மணியே ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய தூதுவளை செடி பாருங்கள், நிறைய பூ இருந்தது. அந்த பூவையுமே நான் விடலைங்க, எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காளான், என்னடா அப்படியே வெள்ளேர்னு என்னமோ மின்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். முள்ளுக்கடியிலேருந்து இது கையை விட்டு எடுத்து பார்த்தா அது வந்து கெட்டு போச்சு. அது இல்லாமல் வந்து மசக்காளான்னு நினைக்கிறேன். எடுத்து பார்த்துட்டு அங்கேயே போட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் இது எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த காட்டை தாண்டி தான் போனோம். அங்கே லாஸ்ட்டாக தெரியுது தான் எங்கள் கடை. அதுக்கப்புறம் வந்து என்ன நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து வச்சுட்ருந்தேன். அந்த குருவி பழஞ்செடி, அதுக்கப்புறம் சுண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு பூனைப்பழம், தூதுவளை கீரை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடய பூ, அப்புறம் அவராம்பூ. ஏதாவது சமைக்கிறதுக்கு இல்லாதப்போ இந்த மாதிரி ஏரிக்கு போனனாலே நிறையா எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் பெரண்டை இருக்கும் ஏரியில், நாங்கள் போன வரைக்கும் பார்க்கல, அந்த சைடு போனால் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பூனைப்பழம் அதை வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிருந்தோம். எல்லாருக்குமே வீட்டில் போய் எல்லாருக்குமே கொடுத்தோம். எல்லாருமே சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டு பார்த்தேன். யாருக்கெல்லாம் இந்த பழம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தூதுவளை துவையல் தாங்க இன்றைக்கி பண்ணணும். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பசி எடுக்கலைன்னா கூட இந்த தூதுவளையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பசி நல்லா